வணக்கங்க. என் பேர் லோகு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் 2 வாரமா நான் கோ லாங்குவேஜ பத்தி படிச்சுட்ருக்கேன். அத பத்தி அதனால எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. ஸோ அத இன்னும் நல்லா ரியல் டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தேடிட்டு இருந்தேன். அப்பதான் கபார்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. அண்ட் ஆக்சுவலி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. பட் இந்த ப்ராஜெக்ட் நான் பர்ட்டிகுலரா ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஈஸியா என் சிஸ்டத்திலேயே ஒரே சிஸ்டத்திலேயே எல்லா இதையும் இன்ஸ்டால் பண்ணி என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் சோர்ஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னா அதுதான் மேட்டர் மோஸ்ட். ஸோ மேட்டர் மோஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைல்ல நிறைய இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸ்லாக் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட். ஸ்லாக் வந்து ஒரு ப்ரொப்ரேட்டரி, அவங்களே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இல்லைனா நம்ம இதுலேயும் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பட் ஸ்லாக்னுடைய கான்செப்ட் இது ஒரு ஆசமான கான்செப்ட். டீம்ஸ் மாதிரி, மைக்ரோசாஃப்டோட டீம்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ டீம்ஸ்க்கு நடுவாண்டி வந்து ஆஃபீஸில் டீம்ஸ்க்கு நடுவாண்டி கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணோம். அதே தான் மேட்டர் மோஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து நம்ம செல்ஃப் ஹோஸ்டடாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது இவங்க வந்து என்டர்பிரைஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் என்டர்பிரைஸ்க்கு வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க. ப்ளஸ் ஓப்பன் சோர்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதாங்க. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் ரன்னாகவே நான் இந்த மேட்டர் மோஸ்ட் ப்ராஜெக்டில் கொஞ்சம் கோடு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டேன். பட் அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஒருவேளை கோல் பற்றி கொஞ்சம் தெரியும் பட் இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நானாக நம்புகிறேன். நம்புவோம். ஸோ உங்களுக்கு கோ பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோ லாங்குவேஜ் இதுக்கு போயிட்டு இந்த கெட்டிங் ஸ்டார்டட் டுட்டோரியலை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா அது முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அளவுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சி தெரியும், பைத்தான் தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் ரியல் டைமில். ப்ளஸ் பை அண்டர்ஸ்டாண்டிங் மேட்டர் மோஸ்ட். ஸோ கோட் பேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக கோ லாங்குவேஜை லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ கோங்கிறது எப்படி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சி மாதிரியே தான் ஒர்க் ஆக போகுது. இட் இஸ் ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜ். நம்ம வேரியபிளுக்கு டைப் இருக்கும். அந்த டைப்னா அந்த டைப்பினுடைய வேல்யூ தான் நம்மளால் அசைன் பண்ண முடியும். பட் நம்ம வந்து அதே மாதிரி கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணால் நமக்கு பைனரி கிடைக்கும். அந்த பைனரியை வந்து நம்ம ரன் பண்ணணும். பட் சியில் வந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள போய் கம்பைல் பண்ணணும். பட் கோவில் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்து வேணாலும் எந்த பிளாட்ஃபார்முக்கு கம்பைல் பண்ணி பைனரியை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் மேக் ஓஎஸில் இருக்கேன். நான் இங்கேருந்தே வந்து என்னால் வந்து லினக்ஸுக்கோ இல்லை விண்டோஸுக்கோ ஒரே ப்ரோக்ராமை என்னால் கம்பைல் பண்ணி பைனரி க்ரியேட் பண்ண முடியும். அந்த பைனரி அவங்களுக்கு கொடுத்தனா அவங்க ஜஸ்ட் அதை ரன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரன் ஆகிடும். ஸோ ப்ளஸ் பைத்தான் ஸ்கிரிப்டிங் அதில் இருக்கக்கூடிய அதில் அந்த மாதிரியான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் சில ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி டு ரைட் கோடிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸையும் இவங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கும், ஓரளவுக்கு ஈஸியாகவும் கோடு எழுத முடியும். அதுதான் இவங்களோட எய்மாக இருந்திருக்கு. ஸோ அதாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டெவலப்பர் இவங்களோட ரெபாசிட்ரியை வந்து நான் க்ளோன் பண்ணிவிட்டு, அவங்க வந்து நிறையா டைப் ஆஃப் அதாவது நிறைய டைப் ஆஃப் இல்லை, மேட்டர் மோஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு சர்வர் இருக்கணும். நம்ம சர்வரோட தான் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். கோர் லாஜிக் அது. அதுக்கப்புறம் ஒரு வெப் ஆப், அதாவது அந்த சர்வர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வெப்பில் அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு மொபைல் மூலமாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேட்டர் மோஸ்ட் சர்வர்
கோட் பேஸை எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யூஆர்எல்ல இருக்குன்னு இருக்காங்க. நான் பேசிக்கலி என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கோடை வந்து ஃபோர்க் பண்ணியிருக்கேன் என்னோட ரெபாசிட்டரிக்கு. ஸோ இது என்னோட அசம்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படிங்கிறதான். அதனால நான் சில ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அண்ட் நாட் கோயிங் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு இது இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. பட் உங்களுக்கு சில வேர்ட்ஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கோட் பேஸை ஃபோர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோர்க் பண்ணதை என்னோட மிஷினுக்கு நான் க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அந்த க்ளோன் பண்ணது தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ க்ளோன் பண்ணிட்டு அந்த க்ளோன் பண்ண இதை வந்து நான் எதில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிட்டு இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோட ஸ்டெப்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம சர்வரை ரன் பண்ணுறதுக்கு டெவலப்பர் செட்டப்ஸில் போனோம் அப்படின்னோம்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷினில் வந்து ஒரு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நான் டாக்கரும் இன்ஸ்டால் பண்ணி ஏற்கனவே என்னோடய மிஷினில் ரெடியாக இருக்குது. இந்த லிங்கை ஃபாலோ பண்ணி இப்போ போயிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே MySQL இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேக்கப் எடுத்துக்கிறாங்க. பட் என்னோடய கேஸில் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல. ஸோ கோலாம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தங்காட்டி அதையும் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் நான் ஃபோர்க் பண்ண ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணிக்க சொல்கிறாங்க. க்ளோன் பண்ணிட்டு அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு அந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போயிட்டு பேசிக்கலி மேக் ரன் சர்வர் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ண சொல்கிறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா சர்வரை அப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக் ரன் சர்வர் கமாண்டை ரன் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நான் நேற்று ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நேற்றே நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் நேற்று எனக்கு டைம் கொஞ்சம் செட் ஆகாதங்காட்டி நேற்று ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் குயிக்காக நான் நேற்று என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக் ஃபைல் அப்படிங்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக் ஃபைலில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மேக் ஃபைலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ரிக்வயர்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் செட் பண்ணுறாங்க. பட் நான் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்காம டைரெக்டாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அவங்க எடுத்தோடனே ரன் சர்வர் அப்படிங்கிறத கால் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து என்னென்ன வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறப்போ அந்த வேரியபிளுக்கு என்ன செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் போனேன். ஸோ பேசிக்காக அந்த ரன் சர்வர்னு கால் பண்ணுறப்போ இந்த இதுக்கு தான் வரும். ஸோ இந்த லைனுக்கு தான் வரும். இந்த லைனில் அவங்க என்ன கால் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்னலாக ப்ரீ பேக்கேஜ்டு பைனரிஸ் அண்ட் வேலிடேட் கோஸ் வெர்ஷன் அண்ட் ஸ்டார்ட் டாக்கர் இந்த 3 இதையும் கால் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ரீ பேக்கேஜ்டு பைனரி அப்படிங்கிற இதை கால் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபைல்லே சர்ச் பண்ணுறாங்க ப்ரீ பேக்கேஜ்டு பைனரிஸ். ஸோ அந்த லைனில் ப்ரீ பேக்கேஜ்டு பைனரிஸ் அப்படிங்கிற வர்றப்போ அந்த மேக் ஃபைல் கால் எங்கே வரும் அப்படின்னா இந்த லைனுக்கு வரும். ஸோ இந்த லைனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெஸ்ட் அப்படிங்கிற கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கமாண்டை ரன் பண்ணி அதுக்கு டெஸ்ட்டுங்கிறது சில ஃப்ளாக் இருக்குது. -Fன்னு பாஸ் பண்ணுறப்போ நம்ம அதுக்கு ஒரு ஃபைல் பாஸ் பண்ணுவோம். அந்த ஃபைல் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா சக்ஸஸ் எக்ஸிட் ஆகும், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் ஃபோல்டரில் பின் டைரக்டரியில் MMCTL அப்படிங்கிற யூட்டிலிட்டி பைனரி இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வெளியே இந்த கண்டிஷனை ட்ரூ ஆகும். ஸோ அப்படி இருந்ததுன்னா MMCTL ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா
அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா, அது ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் இருக்கோமோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சர்வரில் இருந்து அந்த பைனரியை டவுன்லோட் பண்ணி இந்த டைரக்டரியில் போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் இந்த யூட்டிலிட்டியை டவுன்லோட் பண்ணாது. இந்த யூட்டிலிட்டி என்ன எம்எம்சிடிஎல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றின ஐடியா எனக்கு இன்னும் இல்லை. பட் நம்ம அந்த ரன் சர்வருங்கிறத ரன் பண்ணுறப்ப இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நடக்குது. ஸோ நான் என்ன தொலைவிட்டு இருக்கேன்னா, ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் எங்கப்பா இங்கே இருக்குப்பா. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இது ஒரு செல் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே செல் ஸ்கிரிப்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி விடுங்க. ஓகே. ஸோ அடிப்படையில் இந்த ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா, எம்எம்சிடிஎல் அப்படிங்கிற இதை வந்து டவுன்லோட் பண்ணுது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுது அப்படின்னா, இது நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் இருக்கோம், மேக், லினக்ஸ், விண்டோஸ், இந்த 3 பிளாட்ஃபார்மில் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி மேட்டர் மோஸ்ட் சர்வரில் வந்து டவுன்லோட் பண்ணுது. ஸோ அதை எய்தர் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுது. இல்லைன்னா நம்ம இது அந்த ஓஎஸை வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு பேராமீட்டராக கூட பாஸ் பண்ணுற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணது. ஒருவேளை நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுறதை வந்து ஓவர் ரைட் பண்ணிடுது. ஏன்னா கோ லாங்குவேஜ் என்ன இருக்குன்னா, கேப்பபிலிட்டி இட் கேன் we can build binary for other platforms from any other platform. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ லினக்ஸில் இருந்து நம்ம விண்டோஸ்க்கு தேவையான ஒரு இஎக்ஸியை நம்ம பில்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அது டவுன்லோட் பண்ணி பின்ங்கிற ஃபோல்டரில் டைரெக்டாக பை டிஃபால்ட்டாக போட்டுருது. இதை நான் ஏன் டெலீட் பண்ணுறேன்னா, இது லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறப்போ அது இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆச்சு, அந்த ஃபைல் டவுன்லோட் ஆச்சு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ பட் எம்எம்சிடிஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கும் தெரியல. நம்ம அண்ணாத்த கூகுள்கிட்ட கேட்போம். எம்எம்சிடிஎல் மேட்டர்மோஸ்ட். ஸோ மேட்டர்மோஸ்ட் கமாண்ட் லைன் டூல்ஸ். ஓகே. Okay, so it seems like the Mattermost command line tools is a remote CLI tool for Mattermost which is installed locally, uses the Mattermost API. Authentication is done with either login credential or ஓகே. ஸோ த மேட்டர்மோஸ்ட் சர்வர் நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேட்டர்மோஸ்ட் சர்வரோட சிஎல்ஐலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யூட்டிலிட்டி தேவை. அந்த யூட்டிலிட்டி என்ன யூட்டிலிட்டினா இந்த எம்எம்சிடிஎல் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான சோர்ஸ் கோட். ஸோ ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ எங்கேருந்து நம்ம இந்த ப்ரீ பேக்கேஜுங்கிறது வந்து பேசிக்காக இந்த ஸ்கிரிப்ட் டவுன்லோட் எம்எம்சிடிஎல் அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ணி போட்டுருது. எம்எம்சிடிஎல்ங்கிற பைனரி நம்மளோட சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி லோக்கலாக நமக்கு அவைலபிள் பண்ணுது. அதுக்கு அடுத்தது என்ன கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரன் சர்வரில் அடுத்தது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வேலிடேட் கோப் வெர்ஷன் அப்படிங்கிற இதை கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லாஜிக் என்ன பண்ணுது அப்படின்னா, கோனுடைய மினிமம் மேஜர் வெர்ஷன் செட் ஆயிருக்கா அப்படிங்கிறத மேக் ஷூர் பண்ணுது. ஸோ கோனுடைய வெர்ஷன் கரண்ட் கோ வெர்ஷன் வந்து மினிமம். ஓகே, நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற வெர்ஷன் வந்து மினிமம் வெர்ஷனா அப்படின்னு மேக் ஷூர் பண்ணுது. ஸோ மினிமம் சப்போர்ட்டட் வெர்ஷன் வந்து நம்ம மினிமம் மேக்ஸிமம் சப்போர்ட் 1.13 தான் மினிமம் சப்போர்ட்டட் வெர்ஷன். ஸோ நாட் மேக்ஸிமம் சப்போர்ட்டட் வெர்ஷன். ஓகே, நிறைய உளர்றேன். ஓகே, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். ஸோ மேபி நிறைய உளருவேன்.
சாரி ஃபார் தட். ஸோ என்னன்னா கோ மேஜர் வெர்ஷன் மைனர் வெர்ஷன். ஸோ டைனமிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கோ வெர்ஷனை ரன் பண்ணி ஓகே இது இது ஆக்சுவலி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோ வெர்ஷன் டைப் பண்ணோம்னா நமக்கு ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டில் இருந்து நமக்கு தேவையான மேஜர் அண்ட் மைனர் வெர்ஷனை கட் பண்ணி எடுக்கிறாங்க ஷெல் ஸ்கிரிப்ட் லாஜிக் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த 2 லைனும் அதுதான் பண்ணுது. ஸோ மேபி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன், பட் மேபி வி வில் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் கோ லாஜிக். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணேன்னா அங்கே தான் மெயின் மேட்டர். ஸோ ஸ்டார்ட் டாக்கர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் டாக்கருங்கிறது என்ன பண்ணுது, அந்த ரொட்டீன் என்ன பண்ணுதுன்னா, ஸோ இந்த ரொட்டீனில் என்ன லாஜிக் இருக்குன்னா இசிஐ அப்படிங்கிற ஃப்ளாக் எனேபிள்டாக இருந்தால், அதாவது கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன், மேபி ஒரு பில்டு டூல் கூட இதை பில்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பில்டு டூல் ஜஸ்ட்டு பைனரிஸ் மட்டும் பில்ட் பண்ணும். ஸோ அந்த சமயத்தில் நமக்கு டாக்கர்லாம் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான செக்கர்ஸ் ஓகே, மேட்டர் மோஸ்ட் நோ டாக்கர், மேபி மேட்டர் மோஸ்ட் வித்தவுட் டாக்கர் கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அந்த மாதிரியான சினாரியோவுக்கு இந்த 2 ஃப்ளாக் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டும் எங்கே கான்ஃபிகர் ஆகும் அப்படின்னா, இந்த 2 சிஎல்ஐயும் எங்கே கான்ஃபிகர் ஆகும்னா, இது ஆக்சுவலி நான் நேற்றே பார்த்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது என்னன்னா இனிஷியலாக இது வந்து பை டிஃபால்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பில்டு நம்பர் இதெல்லாம் வந்து வரும். ஸோ இது எங்கே எங்கே இருக்கும் அப்படின்னா config.mk அப்படின்னு ஒரு எங்கே config ஸோ config.mk அப்படிங்கிற ஒரு ஃபைல் டிஃபால்ட்டாக இருக்குது. அந்த ஃபைலில் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஒருவேளை இந்த வேரியபிள்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த ஃபைலில் டைரெக்டாக சேஞ்ச் பண்ணாதீங்க, நீங்கள் இதே மாதிரி ஒரு config.override.make அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதில் இந்த ஃப்ளாகை வந்து நீங்கள் ஓவர்ரைட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நேற்று இது பை டிஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா சர்வரை ஸ்டார்ட் பண்ணோடனே அது பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு அது ஃப்ரண்ட் எண்டில் ரன் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸை ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸாக மாற்றுறதுக்கு அந்த கான்ஃபிகை மட்டும் எனேபிள் பண்ணியிருந்தேன். டிசேபிள் பண்ணியிருந்தேன், பேக்ரவுண்ட் ப்ராசஸாக மாற்றுற ஃப்ளாகை வந்து டிசேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ இந்த லைன் இந்த 3 லைனும் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கான்ஃபிக் இந்த 2 கான்ஃபிக்கையும் இன்க்ளூட் பண்ணுது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஐஃபன் போட்டிருந்தது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ மேக்கில் இந்த லைன் வந்து ஃபெயில் ஆனாலும் மேக் வந்து ஃபெயிலியரை ரிப்போர்ட் பண்ணாது. ஸோ இக்னோர் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் இக்னோர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆகும். ஸோ ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மேக் ஓவர் ரைடுங்கிற ஃபைல் இல்லைனாலும் இது அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இது இது கூட வந்து பில்டில் இருக்கக்கூடிய மேக் ஃபைலும் அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுவும் சில முக்கியமான திங்ஸ் தான், பட் அதை நம்ம லேட்டர் பார்க்கலாம். லெகசி அண்ட் ரிலீஸ் மேக் ஃபைல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த 2 மேக் ஃபைல்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா இதில் சில வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம அதாவது டாக்கர் சம்மந்தப்பட்ட சில சில கான்ஃபிக்ட்லாம் அதில் இருந்தது நான் கவனித்தேன். பட் அதெல்லாம் என்னென்னு நான் இன்டெப்த்தாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இனிமேல் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறாங்க இங்கே ரன் சர்வர். ஓகே, நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் டாக்கரில் இந்த 2 ஃப்ளாகும் அங்கேருந்து தான் வருது பேசிக்காக, இந்த config.mk அப்படிங்கிற ஃபைலில் இருந்து. நோ இது ரெண்டும் எஸ் சாரி நோ டாக்கர் அப்படிங்கிற ஃப்ளாக் வந்து இந்த config.makeங்கிற ஃபைலில் இருந்து வருது அப்படிங்கிறது தான் சொல்ல வந்தேன்.
ஸோ இதை அந்த ஃபைலில் செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ரெண்டும் செட் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டாக்கரைஸ்ட் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக டாக்கரைஸ்ட் என்விரான்மெண்ட்றப்போ என்னோட எஸ்கியூஎல் MySQL ஒரு டாக்கரில் ரன் ஆகும். போஸ்ட்கிரஸ் அண்ட் இன்பைக்கெட் இந்த சர்வீஸ்லாம் ஒவ்வொரு டாக்கரில் ரன் ஆகும். ஸோ நம்மளோட மேட்டர் மோஸ்ட் கரண்ட் லோக்கல் மிஷினில் ரன் ஆகும். அது வந்து அந்த MySQL இதோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அவங்க அந்த டாக்கர் ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கோ ஃபைல் எழுதி வச்சுருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறாங்க. அது எதில் இருக்குது அப்படின்னா பில்டு டைரக்டரி டைரக்டரிக்குள்ளே டாக்கர் கம்போஸ்ட்ங்கிற பில்டு டைரக்டரியில் டாக்கர் கம்போஸ்ட் ஜென்ரேட்டருங்கிற டைரக்டரிக்குள்ளே main.go அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த main.goவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பா இப்போ தான் முதல் டைம் ஒரு கோ ஃபைல் வந்திருக்குப்பா. ஸோ ஸோ இது என்னன்னா இது ஒரு மெயின் பேக்கேஜ். ஸோ இந்த மெயின் பேக்கேஜில் மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு டைப்பு ஸ்ட்ரக்சரும் இனிஷியேட் ஆயிரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோங்கிறது சி மாதிரி பட் சி இல்லை பட் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா டாக்கர் கம்போஸ் அண்ட் கண்டெய்னர் அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். இதில் இது என்னடா அப்படின்னா இது என்னன்னா இதுதான் நான் நேற்று லேர்ன் பண்ணேன். இது என்னன்னா ஸ்ட்ரக்சர் டேக். ஸோ இது என்ன அப்படின்னா இது இது பேசிக்காக என்னன்னா இது வந்து ஒரு இந்த ஸ்ட்ரிங்கை பற்றி ஒரு அட்ரிபியூட் ஒரு டெக்ஸ்ட் அட்ரிபியூட் டிஃபைன் பண்ணுறக்காக இந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு ஒரு எலாபரேட் பண்ணுறக்காக ஒரு ஸ்ட்ரிங் வந்து கோ வந்து ஒரு ஃபீச்சராக கொடுக்குது. ஸோ அந்த ஃபியூச்சரை இந்த யாமல் இந்த மாதிரியான ஒரு இந்த பேக்கேஜ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேசிக்காக இது வந்து ஒரு இந்த ஸ்ட்ரிங் வந்து கோ கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். பட் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யாமல்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை படித்து இந்த யாமல்ங்கிற சிண்டெக்ஸை எடுத்து இது வந்து வெர்ஷன் ஸ்ட்ரிங்காக மாற்றும். ஸோ இது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இது உங்களுக்கு நான் ஒரு நேற்று நான் பார்த்தேன் கோ what was that golang struct tags attribute not struct நேற்று ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் ஒருத்தங்க நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆன்சர் உங்களுக்கு காட்டலான்னு ட்ரை பண்ணுறேன். பட் சொல்ல அந்த லிங்க் எங்கே இருக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண மறந்துருச்சு. பட் என்ன மேட்டர் அப்படின்னா இந்த ஜேசன் இந்த மாதிரியான ஜேசன் யாமல் இந்த மாதிரியான ஃபைல்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரக் டேக் ஃபீச்சரை வந்து மேக் யூஸ் பண்ணுது. It's 5 ஸ்ட்ரக் o'clock. டேக் ஓகே தேங்க்யூ. இட்ஸ் 5 o'clock. ஓகே ரிஃப்ளெக்ட். ஸோ இது என்னென்னா கோ லாங்குவேஜில் ரிஃப்ளெக்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்மளால கெட் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் நம்ம என்ன பேசிக்காக நம்ம என்ன என்ன ஸ்ட்ரிங் வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு ஸ்பீசிஸ் கோஃபர் கலர் ப்ளூ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் டாட் டைப் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு இது என்ன டைப்புங்கிறது எனக்கு தெரில. மேபி இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம கோ லாங்குவேஜில் நம்ம எப்படி டைப்பை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் கேபிட்டல் டி யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து டைப் கிடைக்கும், அந்த ஆப்ஜெக்டோட டைப்பு. ஸோ எஸ்டி அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுறோம். அதனுடைய டைப் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆர்டி டைப். ஓகே, ஸோ ஆர்டி ஆர் டைப் நாட் ஆர்டி டைப். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆர் டைப் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வந்து அப்படிங்கிற டைப்பில் வந்து அது ரிட்டர்ன் பண்ணுது. அந்த டைப் வந்து ஒரு ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் அந்த ஃபீல்ட் ஆஃப் ஜீரோன்னு கெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபீல்ட் டாட் டேக் டாட் கெட் கலர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த ப்ளூங்கிற வேல்யூ வரும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி ஃபீல்ட் டாட் டேக் டாட் கெட் அப்படி ஸ்பீசஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த கோஃபர் அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ இந்த வேல்யூ இதை வந்து ஜேசன் யாமல் இந்த மாதிரியான பேக்கேஜ் அவங்க எப்படி மேக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யாமல் கோலன் வெர்ஷன் யாமல் கோலன் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே யாமல் பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்கர் கம்போஸை வந்து நான் யாமல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படி யாமல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த வெர்ஷன் அதனுடைய கீ வேல்யூ வந்து வெர்ஷன், அதனுடைய வேல்யூ வந்து இந்த வெர்ஷனுங்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து வெர்ஷனுங்கிற ஃபீல்டுக்கு போயிடும். அந்த மாதிரியான லாஜிக் எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா யாமல் பேக்கேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகேங்களா? ஸோ அதுதான் ஐடியா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இந்த டாக்கர் கம்போஸ் அண்ட் கண்டெய்னர் அப்படிங்கிற இதை இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயினில் வந்துட்டு இவங்க வேலிட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மேப் டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த மேப்பில் வந்து இந்த சர்வீஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனுடைய போர்ட் வேல்யூவை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காக இந்த கோக்கு வந்து நம்ம வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோன்னா எனேபிள் டாக்கர் சர்வீஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். இது எங்கேருந்து வருதுன்னா எகைன் கான்ஃபிக் டாட் சர்வீஸ்லேருந்து டிஃபால்ட்டாக வரும். என்னென்ன சர்வீஸ் பை டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணோம் அப்படின்னா MySQL, போஸ்ட்கிரஸ், இன் பக்கெட் இந்த மூணும் நான் கிட்கப்லேருந்து க்ளோன் பண்ணப்போ பை டிஃபால்ட் எனேபிள் ஆயிருந்தது. ஸோ அது மூணும் ஸோ மை அசம்ஷன் இஸ் அந்த மூணும் நெசசரி அப்படிங்கிறது. ஸோ அந்த மூணு சர்வீஸையும் எனேபிள் பண்ண சொல்லி நம்ம டாக்கர் கம்போஸ் ஜென்ரேட்டருக்கு அனுப்புகிறோம். அது என்ன பண்ணுன்னா டைனமிக்காக அந்த டாக்கர் கம்போஸ் ஃபார்மேட்டில் யாமலில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த லாஜிக் தான் இந்த லாஜிக். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஸோ os.org.org1 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃபைல் நேமாக இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிடுறாங்க 0th ஆர்குமெண்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்து லூப் பண்ணுறாங்க ஃபார் லூப்பை. ஸோ ஃபார் லூப் பண்ணிவிட்டு இது வந்து வேலிட் சர்வீஸாக, ஸோ வேலிட் சர்வீஸில் அந்த ஆர்குமெண்ட்டை ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப கீ இல்லை அப்படின்னா ஓகேங்கிறது ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஓகேங்கிறது ஃபால்ஸாக இருந்ததுன்னா பேனிக் கால் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா நான் ஜீரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிரும். கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோ ரொட்டீன். ஸோ கம்ப்ளீட் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வேலிட் என்னென்ன பாஸ் பண்ணுவோம்னா MySQL, இன் பக்கெட் அண்ட் தென் போஸ்ட்கிரஸ் இந்த மூணு இதுவும் இது பண்ணுறோம். ஸோ அந்த மூணையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமாண்டுங்கிற ஸ்லைஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைஸ்க்கு அப்பன் பண்ணுறாங்க. அப்பன் பண்ணுறது எப்படி அப்பன் பண்ணுறாங்கன்னா MySQL ஃபஸ்ட்டு இது
ஆர்குமெண்ட்டு, அது வந்து MySQL இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து போர்ட் வந்து இங்கே நம்ம வேலிட் சர்வீஸ்லேருந்து எடுக்கிறது. ஸோ இந்த போர்ட் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ சர்வீஸ் நேம் கோலன் போர்ட் நம்பர் அப்படின்னு இது ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டாக்கர் கம்போஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் கோலன் வெர்ஷன். ஸோ டாக்கர் கம்போஸ் வந்து வெர்ஷன் சர்வீஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. சர்வீஸுங்கிறது ஒரு மேப், ஒரு மேப்பு, அதில் கீ வேல்யூ ஸ்ட்ரிங்கு, வேல்யூ என்ன டைப்பாக இருக்கும் அப்படின்னா கண்டெய்னராக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஒரு எம்டி நல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மேப்பை வந்து அந்த சர்வீஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். இங்கே ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் டிபெண்டன்சி அப்படிங்கிற கீ வேல்யூவில். ஸோ இது வந்து எங்கே வருதுன்னா ஸ்டார்ட் டிபெண்டன்சிங்கிறது டாக்கர் கம்போஸ்னுடைய சிண்டெக்ஸில் வருது. டாக்கர் கம்போஸில் ஸ்டார்ட் டிபெண்டன்சிங்கிறது ஒரு கீ, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்னு வச்சுக்கோங்க. ஸோ டாக்கர் கம்போஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மல்டிபிள் டாக்கர்ஸை நம்ம ஒரு சிம்பிள் ஒரு கமாண்டில் ஒரு கான்ஃபிக் ஃபைல் மூலமாக நம்ம அப் பண்ணுறது, பிரிங் டவுன் பண்ணுறது, இல்லை ஒரு டாக்கருக்கு வால்யூம் அட்டாச் பண்ணுறது, அந்த அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு டாக்கர் கம்போஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஸோ டாக்கர் கம்போஸ் ஸோ இந்த டாக்கர் கம்போஸனுடைய ஸ்டார்ட் டிபெண்டன்சிஸ், அந்த சர்வீஸில் வந்து மேப்பில் வந்து நம்ம ஒரு கீ இன்சர்ட் பண்ணுறோம். அந்த கீனுடைய வேல்யூ வந்து ஸ்டார்ட் டிபெண்டன்சிஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறோம், அனானிமஸ் கண்டெய்னர். அதை அதனுடைய அட்ரஸை வந்து இதில் அசைன் பண்ணிடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள், பாயிண்டர் டு த கண்டெய்னர். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன் பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பாயிண்டர் கிரியேட் பண்ணாமல் பண்ணலாம். பட் என்னென்னா ஜஸ்ட்டு ஸோ கோவில் வந்து ஆல்வேஸ் இட் வில் பி காப்பி பை வேல்யூ. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாஸ் பை வேல்யூ. ஸோ அதனால் என்ன ஆகுன்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் காப்பி பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு ஒரு அதே மெமரி லொக்கேஷன் நம்ம எது பண்ணுறோன்னா ரீயூஸ் பண்ணிக்கிறோம். கண்டெய்னரில் வந்து இமேஜ். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த கண்டெய்னர் ஸ்ட்ரக்சரில் இமேஜ், கமாண்ட், இமேஜ், நெட்ஒர்க், டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு 4 இருக்குது. இதில் இந்த யாமல் கமாண்ட் ஒமிட் எம்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்னன்னா இது வந்து ஒரு யாமல் பேக்கேஜினுடைய ஃபீச்சர். இதில் வந்து இங்கே வந்து ஒமிட் எம்டி அப்படிங்கிறது நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமா போட்டு இந்த ஃபீல்டு எம்டியாக இருந்தது அப்படின்னா யாமல் ஜென்ரேட் ஆகிறப்ப இந்த கமாண்டுங்கிற வேல்யூ வந்து அந்த யாமல் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணாது யாமல் பேக்கேஜ். ஓகேங்களா. ஸோ இமேஜ் என்ன டிஃபால்ட்டாக வந்து மேட்டர் வெயிட் ஃபார் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து நம்ம டாக்கர் ஹப்பில் இருந்து புல் பண்ண போகிறோம். யார் புல் பண்ணுவாங்கன்னா டாக்கர் கம்போஸ் ரன் பண்ணுறப்போ அது டிஃபால்ட்டாக டாக்கர் ஹப்பில் இருந்து டாக்கர் வந்து புல் பண்ணும். அந்த மேட்டர் மோஸ்ட் வெயிட் ஃபார் டிபெண்டன்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பேசிக்கலாக நம்ம MySQL, போஸ்ட்கிரஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம மேட்டர் மோஸ்ட் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த MySQL, இந்த SQL டேட்டாபேஸ் இதெல்லாம் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்கணும். அப் அண்ட் ரன்னிங்கில் இருந்தால் தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம மேட்டர் மோஸ்ட் சர்வர் ரன் பண்ணால் தான் MySQL சர்வரோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த டிபெண்டன்சிஸ்லாம் அப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு லாஜிக், சிம்பிள் லாஜிக் எழுதியிருக்காங்க. பேசிக்காக அது என்னென்னா என்சி அப்படின்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. அந்த என்சி யூட்டிலிட்டி ஸோ again
இது எல்லாமே நான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் போயிட்டுருக்கேன். என்சி அப்படின்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. அந்த யூட்டிலிட்டி வந்து லினக்ஸ், அதாவது டாக்கர். இந்த டாக்கர் என்னவா இருக்கும்னா, அது ஒரு லினக்ஸ் டாக்கராக தான் இருக்கும். அந்த லினக்ஸ்குள்ளே அந்த யூட்டிலிட்டி இருக்கும். அந்த யூட்டிலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி அவங்க அந்த ஆம், நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், எந்த என்ன சர்வீஸ் எந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்த போர்ட் வந்து ஆக்சசிபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். அப்படி ஆக்சசிபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆம், அந்த சர்வீஸ் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இதனுடைய அசம்ஷன். ஸோ இந்த இந்த மேட்டர் மோஸ்ட் வெயிட் ஃபார் டிபெண்டன்சி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த போர்ட்டில் ஒரு சாக்கெட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்கும். அந்த சாக்கெட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா ஓகே, அந்த போர்ட்டில் சம்படி இஸ் லிசனிங் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தாவே ஓகே, நம்ம அந்த சர்வீஸ் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ராக்ரஸ் நம்மளோட டிபெண்டன்சி அப் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த மேட்டர் மோஸ்ட் வெயிட் டிபெண்டன்சிங்கிற இது பண்ணும். ஸோ இதில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இந்த இந்த லாஜிக் வந்து எது எதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் இருக்குன்னா, நம்ம பேசிக்காக என்னென்ன சர்வீஸ் அப் பண்ண போகிறோமோ அது எல்லாமே இது டிபெண்ட்ஸ் ஆன் தான். ஸோ அந்த டிபெண்ட்ஸ் ஆனில் இந்த ஸ்லைஸை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம என்னென்ன கமாண்ட் பாஸ் பண்ணமோ அந்த கமாண்ட் எல்லாம் போட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த இதே இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, YAML டாட் மார்ஷல் அப்படிங்கிறதுக்கு இந்த டாக்கர் கம்போஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை பாஸ் பண்ண உடனே இந்த YAML டாட் மார்ஷல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா சீரியலைஸ் பண்ணும். எது எது என்ன சீரியலைஸ் பண்ணோம்னா, அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய டேக் வேல்யூவை படித்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த இந்த வேல்யூவை படித்து இந்த வெர்ஷனுக்கு வந்து இதனுடைய வேல்யூ போடும். புரியுதுங்களா? ஸோ நம்ம இதை ஒரு சிம்பிளாக நம்ம டைரெக்டாகவே ரன் பண்ணி பார்க்க முடியும். இதை எங்கேருந்து ரன் பண்ணலாம் அப்படின்னா, சிடி பில்ட் டாக்கர் கம்போஸ் ஜென்ரேட்டர். ஸோ டாக்கர் கம்போஸ் ஜென்ரேட்டரில் ஸோ அவங்க என்ன கமாண்ட் ரன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதே கமாண்ட் தான் நானும் ரன் பண்ண போகிறேன். கோ ரன், அப்புறம் இந்த மெயின் டாட் கோ, அதுக்கப்புறம் எனேபிள் டாக்கர் சர்வீஸுங்கிற என்விரான்மெண்ட் வேரியபிள். அந்த வேரியபிளோட வேல்யூ என்னென்ன இருக்குன்னா இதெல்லாம் இருக்கும். ஸோ இதைத்தான் அவங்க வந்து இதுக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ கோ ரன் மெயின் டாட் கோ. நான் ஆக்சுவலி பில்டு டாட் அந்த பாத்துலேயே இருக்குங்காட்டி நான் அந்த என்னோட ரிலேட்டிவ் பாத் இஸ் டிஃப்ரெண்ட். இது கொடுத்தோம் அப்படின்னம்னா என்ன பண்ணுது அப்படின்னா, கோ கோ ரன்ங்கிறது என்னென்னா ஒரு ஷார்ட்கட். நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா, கோ பில்டுன்னு ரன் பண்ணோம்னா நமக்கு ஒரு பைனரி கிடைக்கும். அந்த பைனரியை மறுபடியும் ரன் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி சியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிவிட்டு, கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ஏ டாட் அவுட்னு ஒரு பைனரி கிடைக்கும். அந்த பைனரியே ரன் பண்ணுவோம். அந்த வேலையை ஒரே கமாண்டில் பண்ணுறது தான் கோ ரன். இங்கே கோ ரன் பண்ணுறப்போ அதுவே ஒரு பைனரி டெம்பரரி பாத்தில் கிரியேட் பண்ணி அந்த பைனரியை ரன் பண்ணும். ஸோ என்ன 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 பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த மார்ஷலில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸில் இந்த வெர்ஷன் அப்படிங்கிறது வெர்ஷனுடைய வேல்யூ 2.4. ஸோ அது எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே செட் பண்ணியிருக்காங்க 2.4. இதனுடைய வேல்யூ வந்து இங்கே செட் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஸோ சர்வீஸுங்கிறது எகைன் மேப். ஸோ சர்வீஸ் அதுக்கப்புறம் மேப்பாக இருக்குங்காட்டி ஒரு டேப் விட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் டிபெண்டன்சி. அந்த மேப்பில் நம்ம என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னம்னா, மேப்புங்கிறது பைத்தான் தெரிஞ்சவங்களுக்கு டிக்ஷனரி மாதிரி. ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரி ஸோ அந்த டிக்ஷனரியில் நம்ம ஸ்டார்ட் டிபெண்டன்சி அப்படின்னு ஒரு கீ இன்சர்ட் பண்ணோம். அதில் இந்த கீழே இருந்தது. ஸோ இந்த கமாண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, எங்கேருந்து வருது இங்கே கொடுத்துருக்க பாருங்க. கமாண்டுக்கு வந்து கமாண்ட் ஒமிட், இது எம்டிஆர் இல்லாதங்காட்டி எதுவுமே ஒமிட் ஆகலை. இமேஜ், அதுக்கப்புறம் நெட்ஒர்க் டெஸ்ட்டு. டெஸ்ட்டுங்கிறது இங்கே கொடுத்துருக்கு நெட்ஒர்க்கினுடைய வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எகைன் ஒரு ஸ்லைஸாக இருக்குங்காட்டி இதுக்குள்ளே அடுத்து வந்து ஐஃபன் போட்டுருச்சு.
இது வந்து யாமல்னுடைய சின்டாக்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து டிபெண்ட்ஸ் ஆனில் வந்து நமக்கு வந்து MySQL. ஸோ ஓகேங்களா. ஸோ அகைன் திஸ் இஸ் அந்த ஸ்ட்ரிங் டாட் ஜாயின்ங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அது ஒரு இந்த கமாண்ட்ங்கிறது என்னென்னா ஒரு ஸ்லைஸு, அந்த ஸ்லைஸ் எல்லாத்தையும் ஒரு ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அது எல்லாத்தையும் டிபெண்ட்ஸ் ஆன் போட்டுருச்சு. ஸோ இது என்ன இதுதான் இந்த மெயின் டாட் கோங்கிறது பண்ணுது, அவ்வளோதான். இதை வந்து ரன் பண்ணோம்னா இந்த அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். எஃப்எம்டி ஃபார்மேட்டுங்கிறது பேக்கேஜ், பிரிண்ட்எல்என்ங்கிறது வித் நியூ லைன் கேரக்டரோட பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ நம்ம அதுக்கு அடுத்து எங்கே இருந்தோம்னா ஒரிஜினலாக இங்கே இருந்தோம். ஸோ இந்த போர்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அவுட்புட்டை ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம வந்து பைப் லினக்ஸ் பைப் யூஸ் பண்ணி இதை நம்ம எங்கே யூஸ் இந்த டாக்கர் கம்போஸ்ங்கிற ப்ராசஸ்க்கு இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் இன்புட்டாக. ஸோ அதை வந்து நம்ம எங்கே கேப்சர் பண்ணுறோன்னா இங்கே வந்து -f ஸ்டாக்கர் கம்போஸ்ங்கிற கமாண்டுக்கு -fங்கிறது என்ன மீனிங்னா நம்ம இந்த ஃபைலில் வந்து நம்ம யாமல் ஃபைலில் வந்து நம்ம வந்து இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணுவோம். அந்த யாமல் ஃபைலில் வந்து சிண்டெக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த யாமல் டாட் ஸோ 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 ஒன்று வந்து ஃபிசிக்கல் யாமல் ஃபைலாக இருக்குது, இன்னொன்று எங்கேருந்து ரீட் பண்ணுறோன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட்லேருந்து ரீட் பண்ணுறோம். இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட்டுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா அதான் இந்த ப்ராசஸ்லேருந்து இந்த ப்ராசஸ்க்கு ஸ்டாண்டர்ட் இன்புட்டாக வரும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட்லேருந்து ரன் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ஃபைலையும் ரீட் பண்ணி டாக்கர் கம்போஸை நம்ம ரன் பண்ண சொல்கிறோம். ஒருவேளை ஏற்கனவே இந்த ஸ்டார்ட் டிபெண்டன்சி இருந்தது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறது ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த கமெண்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்கர் கம்போஸ் மேக் ஃபைல் டாட் யாமல்ங்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் MySQL போஸ்ட்கிரஸ் இதில் எல்லாம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. அந்த டெஃபினிஷன் தான் இதில் இருக்கும். என்ன ஃபைல் டாக்கர் கம்போஸ் மேக் ஃபைல், என்னடா ஒன்றும் தெரியாதுன்ட்டு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இது நான் நேற்றே இது வரைக்கும் பார்த்துட்டேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எங்கே நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்கோம், டாக்கர் கம்போஸ் டாட் மேக் ஃபைல். ஸோ இந்த கரண்ட் ஃபோல்டர் இந்த ஃபோல்டரில் இருக்கும். ஏன்னா மேக் ஃபைல் வந்து இங்கே தான் இருக்குது, இந்த ஃபோல்டரில் இருக்கும். இந்த ஃபோல்டரில் டாக்கர் கம்போஸ் டாட் யாமல்ங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வீஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் Ctrl+K0 அமுத்தினோம்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை சர்வீஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க டிஃபால்ட்டாகவே. ஸோ இந்த நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ எதுக்கு, இந்த டாக்கர் ஜென்ரேட்டருக்கு பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ இந்த சர்வீஸில் ஏதோ ஒரு சர்வீஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா எரர் வரும். எங்கே எரர் வரும்னா டாக்கர் கம்போஸ் ரன் ஆகிறப்ப எரர் வரும். ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் பாஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நெட்வொர்க்கையும் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அது பேசிக்காக அது என்னென்னா பிரிட்ஜ் நெட்வொர்க்கு. அது என்ன இதில் ரன் ஆகுதுன்னா 192.254/24 சப்நெட்டில் ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா இதுவே தனியாக ஒரு பெரிய டாபிக் ஆயிரும். ஸோ நம்ம குயிக்காக என்ன பண்ணலாம்னா MySQL மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சும்மா குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த சர்வீஸில் வந்து MySQL என்னென்னா இந்த ரீஸ்டார்ட்டுங்கிறது ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணுறதா அப்படிங்கிற ஃப்ளாக் இது. நம்ம அவங்க வந்து அதை டிசேபிள் பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர் நேம் வந்து மேட்டர்மோஸ்ட் MySQL. ஸோ ஒரு டாக்கரை அப் பண்ணுறப்போ ஒரு டாக்கரை அப் பண்ணுறப்ப அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் கொடுக்குறோம். போர்ட்ஸ், இது என்ன போர்ட் மேப்பிங், அதாவது இது வந்து ஹோஸ்ட்லேயும் ஹோஸ்டில் இருக்கக்கூடிய போர்ட்டை டாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டுக்கு மேப் பண்ணுறாங்க.
ஸோ அதுதான் இந்த போர்ட் மேப்பிங். ஸோ ஹோஸ்ட்டுங்கிறது என்னோட மேக்ஓஎஸ்னுடைய 3306 அப்படிங்கிற போர்ட்டை டாக்கருக்குள்ளே ரன் ஆயிருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ டாக்கரைஸ்ட் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்னுடைய டாக்கரைஸ்ட் என்வரான்மெண்ட்னுடைய டாக்கர்னுடைய 3306 அப்படிங்கிற இதுக்கு போர்ட்டுக்கு வந்து மேப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எகைன் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதுனா பில்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்கர் கம்போஸ் காமன் யாமல்ங்கிற ஒரு ஃபைலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஃபைலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபைலில் என்ன டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா இதில் MySQL ஸோ இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதில் நெட்ஒர்க்கில் டிஃபைன் பண்ணிவிட்டு MySQL-னுடைய ஹோஸ்ட்டு, அந்த MySQL-னுடைய ரூட் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து அந்த டாக்கருக்கு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்கர் வந்து இந்த இதெல்லாம் எடுத்து அதை வந்து அப் பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி அப் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா டாக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் நான் இப்போ அதுக்குள்ளே போக போகிறதில்ல. அது மேபி இன்னொரு நாள் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் படித்து பாருங்கள், இல்லைன்னா புரியலைன்னா கேளுங்க. ஸோ மெயினாக இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வால்யூம் மேப், அதாவது ஒரு ஒரு ஃபோல்டர் நம்ம ஹோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரை டாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரோட மேப் பண்ணுவாங்க. அந்த அந்த இதையும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ சாரி. இந்தா. ஸோ இதில் வந்து போஸ்ட்கிரஸ்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது டாக்கர் தான் இந்த டாக்கர். அதாவது இப்போ கரண்ட் ஃபைல் இது இருக்கக்கூடிய கரண்ட் ஃபைல் வந்து இந்த பில்டு ஃபோல்டர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய போஸ்ட்கிரஸ் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபைலை டாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய இடிசி போஸ்ட்கிரஸ் டாட் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபைலோட மேப் பண்ணிடுறாங்க. ஸோ டாக்கர் அப் ஆகிறப்போ இந்த கான்ஃபிக் ஃபைலோட அது அப் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்ஃபிக் படி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய போஸ்ட்கிரஸ் ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் MySQL-க்கும் மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ அல்டிமேட்டாக டாக்கர் இந்த மேக் ஃபைலை வந்து இந்த சர்வீஸில் இந்த மேக் ஃபைலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக 2 ஃபைலில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஒன்று கம்போஸ் மேக் ஃபைல், இன்னொன்று வந்து காமன் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பில்டுங்கிற டைரக்டரிக்குள்ளே ஒரு காமன் ஃபோல்டரில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஸ்டெப் வர்றப்ப என்ன ஆகும்னா டாக்கர் வந்து அப் ஆகும். அதுக்கப்புறம் ஒருவேளை டாக்கர் சர்வீஸில் வந்து ஓப்பன் எல்டேப்புங்கிறது இருந்ததுன்னா அந்த ஓப்பன் எல்டேப்புங்கிறத மட்டும் தனியாக அப் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ஸ்டெப்ஸ் தான். பட் அதை வந்து தனியாக அப் பண்ணுறாங்க. இவ்வளோதாங்க. இந்த ஸ்டாக் கம்பைனருங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டார்ட் டாக்கருக்கு அப்புறம் தான் மெயின் மேட்டர் வரும். ஐஃபோன். ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீ பேக்கேஜ் இந்த 3 இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இது ஜஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கரண்ட் வெப் டைரக்டரியில் வந்து பில்டு கரண்ட் வெப் டைரக்டரிங்கிறது எது என்ன. ஸோ கரண்ட் ஃபோல்டர்லேருந்து ஒரு ஃபோல்டர் வெளியே மேட்டர் மோஸ்ட் வெப் ஆப் அப்படிங்கிற ஃபோல்டர். ஓகேங்களா? பட் இந்த ஃபோல்டர் வந்து என்னோடைய என்விரான்மெண்ட்டில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இவங்க
நம்ம எங்கேருந்து பில்ட் பண்ணுறோன்னா இங்கேருந்து பில்ட் பண்ணுறாங்க. பட் இங்கேருந்து வெளியே வந்து மேட்டர்மோஸ்ட் சர்வர் அப்படிங்கிறதா இருக்குது. மேட்டர்மோஸ்ட் வெப் ஆப் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்படின்னா சாரி, ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஓகே மேக் பண்ணுறாங்க. ஓகே ஓகே அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக மேக் பண்ணுறாங்க நீங்கள். ஸோ அந்த பாத்தில் அது க்ரியேட் ஆகும். ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைலில் வந்து கோ ரன் பண்ணுறாங்க. ஓகே, கோ ஃப்ளாக் வந்து என்னோட கேஸில் கோ ஃப்ளாக் எம்டிஆர் செட் ஆகிருக்கு. கோ ஃப்ளாக் நான் செட் பண்ணல. எல்டி ஃப்ளாக்ங்கிறது என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்டி ஃப்ளாக்ங்கிறது என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இது என்னென்னா லிங்கர் ஃப்ளாக்ஸ். ஸோ நம்ம கோடில் ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கம்பைலேஷன் டைமில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணுறது, அதுதான் இதனுடைய ஐடியா. ஸோ இந்த இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த ஐஃபன் எக்ஸுங்கிறது அதுக்கு தான் யூஸ் ஆகுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாடியூல் இது வந்து ஃபுல்லாகவே மாடியூல் பார்த்து கோல இந்த மாடியூலில் இருக்கக்கூடிய பில்டு நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு பில்டு நம்பர் அப்படிங்கிறத செட் பண்ணுறாங்க. இந்த பில்டு நம்பர் அப்படிங்கிறத எங்கே கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே கெட் பண்ணியிருக்காங்க. இங்கே பில்டு நம்பர் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? கான்ஃபிக்ல இருந்து கண்டிப்பாக வராது. ஓகே, ஸோ பில்டு நம்பருங்கிறது எங்கேருந்தும் வரல. ஏன்னா பில்டு நம்பர் நான் செட் பண்ணவே இல்லை இதுக்கு முன்னாடி. ஸோ ஏன்னா இது இங்கே தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பில்டு நம்பர் செட் ஆகலை. என்னுடைய என்விரான்மெண்ட் வேரியபிளில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் எதர் செட் பண்ணணும், இல்லைன்னா இதனுடைய பில்டு நம்பர் வந்து எம்டியாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கடுத்து பில்டு டேட்டு பில்டு ஹேஷ் இது எல்லாத்தையுமே வந்து லேட்டஸ்ட் ஹேஷ் இப்போ இது வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரி, அதில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஹெட்டு இதெல்லாம் கெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அடிப்படையில் ஓகே இந்த டேட்டை இந்த ஹெட் இது ரெண்டையும் கெட் பண்ணி இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பில்ட் நம்பர் என்ன இடத்துல செட் ஆகலை, அதனால இது அது வந்திருக்காது. ஸோ ஸோ அப்போனா இதெல்லாமே இது பில் நம்பர் செட் ஆகிருக்காது, பட் இதெல்லாம் செட் ஆகிருக்கும். ஸோ இந்த வேரியபிளில் வந்து கம்பைல் டைமில் செட் பண்ணுறோம், அதுதான் மேட்டர். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப் ரன் ஆகிறப்போ ரன் ஆயிரும். அந்த பைனரி ரன் ஆகிறப்போ இந்த வேல்யூ செட் ஆகிருக்கும். ஸோ கம்பைல் டைமில் லிங்க் பண்ணி விட்டுறோம். கோல் எங்கேப்பா ரன் சர்வர்? எனக்கு ரொம்ப கடகடன் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ இதுதான் ப்ரோக்ராம் ஃபைல், இந்த ஃபைலை தான் இன்வோக் பண்ணுறாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராம் ஃபைலுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சிஎம்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டர்மோஸ்டில் இருக்கக்கூடிய main.coங்கிற ஃபைலை தான் இவங்க கம்பைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக கேட்டுக்குள்ளேயே வர்றோம். அப்பாடா, இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல. பட் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம சர்வரே பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து தான் நம்ம இது பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்கரை கெட் பண்ணுறாங்க. டாக்கரை ஹப்லேருந்து புல் பண்ணி
அப் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணுறாங்க. மேட்டர் மோஸ்ட் சர்வரை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் நடக்குது. ஸோ நாம் இன்னைக்கு இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு ரன் பண்ணி காட்டுறேன். கடைசி வரைக்கும் ரன் பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களானே தெரியல. பட் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட தன்னம்பிக்கையை பாராட்டி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேக் ரன் சர்வர்ங்கிற கமாண்டை ரன் பண்ண போகிறோம். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த MMCTL எக்ஸிஸ்ட் இதில் எங்கே இருந்து வருதுங்கிறது, எங்கேருந்து வருதுன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த MMCTL எக்ஸிஸ்ட், ஓ சாரி நாட் ஹியர், இதுக்குள்ள தான். ஸோ இந்த பைனரி எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஸோ அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் டாக்கர் கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி டாக்கர் கம்போஸ் ஜென்ரேட்டர் கோ ஃபைல் யூஸ் பண்ணி அந்த அவுட்புட் இதுக்கு பாஸ் பண்ணி பண்ணுது. ஸோ இது நான் ஏற்கனவே ஒரு தாட்டி ரன் பண்ணங்காட்டி டாக்கர் ஹப்பில் இருந்து புல் பண்ணுற டைமிங்லாம் இங்கே சேவ் ஆகிருக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மேட்டர் மோஸ்ட் வெயிட் ஃபார் டிபெண்டன்சி என்ன பண்ணுதுன்னா, வெயிட் பண்ணுது இந்த சர்வீஸ்லாம் அப் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் அப் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணுது. இது வந்து நெட்வொர்க் கனெக்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குது. ஓகே, ஸோ இது ரன் பண்ணி இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி இது ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, கோல் இப்படின்னு இதை ரன் பண்ணால், புதுசாக ஒரு இது ஓப்பன் பண்ணி இப்படி ஒரு இதை ரன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்ததுனாவே நம்மளோட இஃப் சக்ஸஸ்ஃபுல் த கேர்ள் வில் ரிட்டர்ன் ஜேசன் ஆப்ஜெக்ட் இது அதே மாதிரியே ரிட்டர்ன் பண்ணிருச்சு. ஸோ அப்படின்னா நம்மளோட மேட்டர்மோஸ்ட் சர்வர் ரன் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம இதனோட யூஐலாம் பார்க்கணுன்னா வெப் ஆப் இல்லைன்னா மொபைல் ஆப்பை வந்து நம்ம செட்டப் பண்ணணும். இந்த யூஆர்எலுக்கு போனோம்னா நமக்கு வந்து 404 எரர் வந்து வரும். அப்படி வந்ததுன்னா எந்த ஒரு யூஐயுமே இல்லாமல் நமக்கு வந்து மேட்டர்மோஸ்ட் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மேட்டர்மோஸ்ட் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ 404 பேஜ் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா யாரோ ஒருத்தங்க 404 நீங்கள் கேட்குற பேஜ் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், இன்னைக்கு இதோட நிறுத்திடலாம். நான் மறுபடியும் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த மேட்டர்மோஸ்ட் சர்வரை, இந்த ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சர்வரை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, மேக் ஸ்டாப் சர்வர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்டாப் ஆயிரும். அது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கப்பா அந்த பேஜ், இந்த பேஜ், இந்த பேஜ். ஸோ மேக் ஸ்டாப் சர்வர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டாப் சர்வர் டஸ் நாட் ஸ்டாப் ஆல் த டாக்கர் கண்டெய்னர் ஸ்டார்டட் பை ரன் சர்வர் டு ஸ்டாப் த ரன்னிங் ஸ்டாப் டாக்கருங்கிறது ரன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாப் சர்வர் ரன் பண்ணோம் அப்படின்னோம்னா என்ன பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த மேட்டர் மோஸ்ட் மட்டும் ஸ்டாப் ஆயிரும். பட் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேட்டர்மோஸ்ட் சர்வர் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மேக் ஸ்டாப் டாக்கர் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஸ்டாப் ஆயிடும். இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மேக் ஃபைலில் லாஜிக் இருக்கும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் ஆக்சுவலி அது பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் மேட்டர்மோஸ்ட்டுங்கிற ப்ராசஸ் வந்து பிஎஸ் யூஸ் பண்ணி கில் பண்ணுவாங்க. விண்டோஸ்க்கு வேறு மாதிரி பேசிக்லி அதுதான் லாஜிக்காக இருக்கும். இந்த டாக்கர் கம்போஸ் ஸ்டாப் அப்படிங்கிற கமாண்டை வந்து அல்டிமேட்டாக ரன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சில பல ஏதாவது க்ளீனப் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்தது, இல்லை மேக் ஷூர் பண்ணுறது, அதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக் ஸ்டாப் டாக்கர் ரன் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே எல்லா சர்வரும் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான். இந்த வரைக்கும் தான் நான் நேற்று பார்த்துருந்தேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நாளையிலேருந்து நம்ம சேர்ந்து அந்த கோ சர்வர் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். நன்றி.